ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-0 ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பார்சலோனா. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கோல் அடிச்சு திரும்பி வருவாங்க, எல்காபி அடிப்பாரு. பட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் பத்தி தான் இப்போ பேச போறோம், ரெட் கார்டு. ஸோ இந்த ரெட் கார்டு வந்து செகண்ட் எல்லோ, பட் கை எப்படி நீட்டுவாரு, கை லைட்டா படும், அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா ரெஃப்ரி உடனே ஓடி வந்து டக்குன்னு எல்லோ ரெட்டுன்னு கொடுத்துருவாரு. சரியான ஜோக்கா இருந்தது. கண்டிப்பா அது ரெட்டே கிடையாது. அந்த ரெட் இல்லைன்னா அந்த 2-1ன்ற பொசிஷன்ல ஒலிம்பியாகோஸ் கண்டிப்பா ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருப்பாங்க. இல்ல கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபெர்மின் லோபஸ் 2 கோல் அடிச்சிருப்பாரு. பட் ஆனா ஒலிம்பியாகோஸ் ஹேட் ஃபேசஸ், அவங்களுக்குன்னு சில ஃபேஸ் இருந்தது, நல்லா கேம்குள்ள இருந்தாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் பார்சா ஜெயிச்சிருப்பாங்க எப்படியாவது. பட் ஆனா 2-1 இருக்கும் போது டெஃபினட்டா கேம்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ரெட் கார்டு கொடுக்கறது, அது வேலிடான ரீசன் இல்லாம ரெட் கார்டு கொடுக்கறது வந்து எந்த அளவு கேம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஒலிம்பியாகோஸ் மாதிரி டீம் 6-1 தோக்குறாங்க. அது ஏன்னா பார்சாவோட 11 பிளேயர்ஸ் வச்சு ஆடுறதே கஷ்டம், இல்ல 10 பிளேயர் வச்சு அவங்க ஹோம்ல ஆடுறது வந்து வெரி மச் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, அவன் எல்போவும் யூஸ் பண்ணல, அப்புறம் மூஞ்சுமே வாண்டடாவும் எதுவும் பண்ணல. அதாவது ரொம்ப கேஷுவலா அவங்க கை பட்டுதான், அதாவது மைன்யூட்டா அந்த ஸ்னிக்கோ வச்சா பண்ணுவாங்க தெரியுமா கிரிக்கெட்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் மட்டும்தான் கசாவோட செம்மையா ஒரு மூவ்மெண்ட் பண்ணி ஏதோ போட்டு விழுவாரு. பட் ஆனா அதுக்கு செகண்ட் எல்லோ கொடுத்து ரெட் கார்டு, எனக்கு தெரிஞ்சு யூசிஎல்ல இந்த மாதிரி சாஃப்டான டிசிஷன், இது டிசிஷனே எதுவுமே கிடையாது, இது ஃபவுலே கிடையாதுன்ற